எந்த நியாயமும் இல்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருக்கிறார் சீமான். என்ன உணர்ச்சி வசப்படுறதுக்கு இருக்கு? நீயே தான் சொல்ற, விரும்பி படுத்தார், நான் அவரோடு உறவு வைத்துக் கொண்டேன்னு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட், ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுப்பவன் நீ. நான் 6 மாதம் தான் அவரோடு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்னு சொல்பவனும் நீ தான். அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது உண்மை? பாலியல் வழக்கு என்று என் மீது பழி சுமத்துகிறார்கள். பாலியல் குற்றவாளியை பாலியல் குற்றவாளி என்றுதானே சொல்ல வேண்டும். பொம்பளை பொறுக்கின்னு சொல்லாம இந்த நாட்டினுடைய மன்னன் என்று சொல்ல முடியுமா? பெண்களின் பாதுகாவலர் என்று சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசுவதற்கு துணிகிற ஒரு மனிதனை எப்படி பேச வேண்டும்? வயசுக்கு வந்த பிள்ளைய சோளக்காட்டுல கொண்டு போய் கற்பழிச்சிட்டானான்னு ஒருத்தன் கேட்டா ஊர்ல என்ன செய்வாங்க? செருப்ப கலட்டி அடிச்சு உக்காடுறான் நாயை, என்ன பேச்சு பேசுறேன்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? சொல்லுங்க சார். நீங்க அப்படித்தானே வெளிப்படுவார்கள். ஆனால் சீமான் விஷயத்துல அப்படி கூட வெளிப்படாமல் இந்த தமிழ் சமூகம் பக்குவமாக கையாளுகிறது. நீ பரிதாபம் தேட முயற்சிக்கிற அந்த தமிழ் சமூகத்தின் முன்பு நின்று. ஏன்னா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு கதற. நீ செய்த செயலை சொல்வதே உனக்கு இவ்வளவு வருத்தமாக இருக்கிறது. நீ இத்தனை நாட்களாக மேடையில் பேசினாயே, பெரியார் சொல்லாத கருத்துக்களை எல்லாம் சொன்னதாக சொன்னாயே. பெரியாரை பின்பற்றுகிற கோடான கோடி பெரியாரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட எங்களை போன்றவர்களுக்கு எவ்வளவு மனம் அளித்திருக்கும்.